ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஜயதசமி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம வீட்டில் நான் கலசம் வச்சு வழிபாடு பண்ணேங்க. இந்த ஷார்ட் வீடியோவில் எப்படி ஒவ்வொரு நாளும் என்ன பூ வச்சு என்ன நெய்வேத்தியம் வச்சு பூஜைகள் பண்ணேன் அப்படிங்கிறது ஷார்ட் வீடியோலேயே பார்த்துடலாம். எனக்கு கொஞ்சம் கலசம் வச்சதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து கொஞ்சம் ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதாவது பேசி வீடியோ போட்டால் கூடயும் உங்களுக்கு புரியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் என்றைக்கும் பண்ண பூஜைகள் தினந்தோறும் பண்ணினேன். அதை பற்றி இந்த ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி போன வருஷம் நம்ம வீட்டில் வச்ச அகண்ட தீபம் வழிபாடும் பார்த்துடலாம். அகண்ட தீபம் போன வருஷம் நான் இப்படி தான் வச்சுருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமி படமும் அம்பாள் படமும் மாற்றி வச்சு அகண்ட தீபத்துக்கும் ஃபோட்டோவுக்கும் நம்ம எப்படி ஒரே மாதிரி அலங்காரம் சாமிக்கு பண்ணுறோமோ அதே அலங்காரம் அகண்ட தீபத்துக்கும் பண்ணினேன். இந்த வீடியோ இந்த ஷார்ட் வீடியோவில் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்ததுங்க அகண்ட தீபம் வச்சதும். அதுக்கு பதிலாக இந்த வருஷம் கலசம் வச்சு கும்பிட்ற அளவுக்கு எனக்கு வழி விட்டாங்க நம்புகிறேன். என்ன கொஞ்சம் உடம்புக்கு தான் ரொம்ப சிரமமாயிடுச்சு. ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா பொட்டு வகை கோலம் மல்லிகைப்பூ வச்சு கும்பிட்டேன். ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா கட்டம் வகை கோலமும் முல்லைப்பூவும் வச்சு லெமன் சாதம் பண்ணி வழிபாடு பண்ணினேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா காலையில் நெய்வேத்தியம் சாயந்தரம் பொங்கல் பிரசாதம் வச்சு கும்பிட்டேன். இந்த வருஷம் ஒரு நேரம் வழிபாடு தான் பண்ணினேன். மூணாவது நாள் பார்த்திங்கன்னா பூ வகை கோலம் வாராகிங்க. அந்த அன்னைக்கு துளசியும் சம்பங்கியும் வச்சு வழிபாடு பண்ணேன். நாலாவது நாள் ரொம்ப பிடிச்சமான நாள் படி வகை கோலம் போட்டு கேசரி பண்ணி அம்பாள் மகாலட்சுமியாக நம்ம வழிபாடு பண்ணுவோம். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஜாதி பூ வச்சு ரொம்ப சந்தோஷமாக வழிபாடு பண்ணேன். கொஞ்சம் உடம்பு தேறிடுச்சு. ரோஜா பூ வச்சு ஒரு 10 அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் 5வது நாள் கொஞ்சம் உடம்பு நல்லாவே இருந்தனால கதம்ப சாதம் பண்ணியிருந்தேன். இது 4வது நாள் தான் பண்ணுவோம், ஆனால் நான் 5வது நாள் பண்ணினேன். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு மறிக்கொழுந்தும் செவ்வந்தி பூ வச்சு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டு கொஞ்சம் கொழுவெல்லாம் போய் கோயிலில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 6வது நாள் பார்த்திங்கன்னா சண்டிகா தேவி. அந்த அன்னைக்கு செம்பருத்தி பூ மட்டும்தான். 3 நாளைக்கு ஒருக்கா நான் ட்ரெஸ்ஸு மாற்றினேன். ஃபஸ்ட் நாள் பச்சை, 2வது நாள் சிகப்பு, 3வது நாள் மஞ்சள் போட்டேன். கோலம் பார்த்திங்கன்னா சண்டிகா தேவின்னு போட்டு பச்சை பயிர் வச்சு கும்பிட்டேன். 7வது நாள் சங்கு வகை கோலம் செவ்வந்தி பூவும். சில பூவெல்லாம் கிடைக்காது, இந்த பாரிஜாதம் தும்பு பூவெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது இல்லைங்களா, அந்த அன்னைக்கு மட்டும் ஏதோ ஒரு பூ நானாக வச்சுக்குவேன். அந்த அன்றைக்கி தேங்காய் சாதம் தாமரைப்பூ இருந்தது வீட்டில், தாமரைப்பூ வச்சு எளிமையாக பூஜையை முடிச்சிட்டேன். 8வது நாள் பார்த்திங்கன்னா சாமிக்கு மருதாணியும் ரோஜாவும் வைக்க சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி அது இருந்தது எங்கிட்ட, அதனால டக்குன்னு முடிச்சுட்டேன். பத்ம வகை கோலம் போட்டு சுண்டல் பிரசாதம் வச்சு அந்த அன்றைக்கி பூஜை முடித்து கொஞ்சம் மருதாணியில் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். 9வது நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். தாமரை கோலம் போட்டு மறிக்கொழுந்தும் தாமரைப்பூ அந்த அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க, அதையே செஞ்சாச்சு. 9 நாளும் பால் சாதம் வைக்காதனால அந்த அன்றைக்கி பால் சாதம் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்னா 2 நேரம் வழிபாடு பண்ண முடியல. ஒரு நேரம் விளக்கேற்றி தீபம் மட்டும் காமிச்சிட்டு ஒரு நேரம் நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணினேன். ரொம்ப சந்தோஷமாக. ஆனால் 9 நாளும் வழிபாடு பண்ண முடிஞ்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடம்பு அவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு. எல்லாருக்கும் எல்லா நல்லதும் வழங்குவாள் இந்த நவராத்திரியில் அம்பாள் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையை முடிச்சுக்கலாம். ஆயுத பூஜை விஜயதசமி வீடியோவில் பார்க்கலாம், தனியாக பார்க்கலாம். பாய்.